அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்கள்ல புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக தலம் திருவண்ணாமலை. தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய திருவண்ணாமலை மெல்ல மெல்ல தெலுங்கு மலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தெலுங்கருடைய ஆதிக்கத்தில் திருவண்ணாமலை போயிடுச்சு. கிட்டத்தட்ட 98 விழுக்காடு திருவண்ணாமலையின் வணிகம் தெலுங்குகளின் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. வீடுகள் முழுக்க முழுக்க தெலுங்குகளின் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. கடை வீதிகளில் தெலுங்கு எழுத்துக்களில் எழுதப்பட்ட கடை பலகைகள் வந்துருச்சு. இந்த கோவில் அங்கே தெரு எல்லாமே தெலுங்குல மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பல பேர் வச்சாங்க. இப்போ உச்சபட்சமாக தமிழ்நாடு அரசினுடைய அரசு பேருந்தில் திருவண்ணாமலை அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல அருணாச்சலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாம அருணாச்சலம் சொல்லி ஒரு அரசு பேருந்துல போட வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க தெலுங்கர்களால் திருவண்ணாமலை கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வந்திருக்கிறது. இதற்கு தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் திருவண்ணாமலையை இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவாவேலும் ரெண்டு பேருமே யாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ரெண்டு பேருடைய பின்னணியில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக தெலுங்கர்களுக்கு இந்த திருவண்ணாமலை விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கார்த்திகை திருநாள் என்று லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அதை தவிர்த்துட்டு ஒவ்வொரு நாளுமே இப்பொழுது கூட்டம் திருவண்ணாமலையில் அள்ளுகிறது. இதை வைத்துக்கொண்டு பெரும் வணிகத்தை பெரும் பொருளாதாரத்தை தெலுங்கு கூட்டம் சம்பாதித்து கொண்டிருக்கிறது. அதுக்குத்தான் திருவண்ணாமலையை படையெடுக்க தொடங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் கடைகள், ஒரு பக்கம் திருவண்ணாமலை கூடிய வீடுகள், திருவண்ணாமலை கூடிய உணவு விடுதிகள், திருவண்ணாமலை கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க தெலுங்கர்களுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. கோவில் கிட்டத்தட்ட தெலுங்கருடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. யாரை கேட்டு அருணாச்சலம்னு பேருந்துல பேர் எழுதி விட்டீங்க நீங்க? அண்ணாமலையார் கோயிலுங்கிறது அழகான பேரு, அதை அருணாச்சலேஸ்வர் கோயில் அப்படின்னு மாற்றி விட்டாங்க. அருணாச்சீஸ்வரம் அருணாச்சலம் அப்படின்னு மாற்றி விட்டாங்க. பல்வேறு சித்தர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க, பல்வேறு சாமியார்கள் வாழ்ந்திருக்காங்க. உண்மையிலேயே சைவம் வளர்த்தவர்கள் தமிழ் வளர்த்தவர்கள் அங்கே வாழ்ந்த ஊர். அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இன்னைக்கு தமிழ் வளர்த்தவர்கள் இருந்த ஊரில், தமிழையும் சைவத்தையும் கலந்து வளர்த்தவர்கள் இருந்த ஊரில், திருவள்ளுவரை கொண்டாடிய ஒரு ஊரில் இன்னைக்கு தெலுங்கருடைய ஆதிக்கத்தில் போயிடுச்சு. அப்படின்னா தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அறநிலைத்துறை, தமிழ் மீட்சித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? திருவண்ணாமலை அருணாச்சலம் மாற்றியாச்சா? இடுக்கு பிள்ளையார் கோயில்னு திருவண்ணாமலை இருக்கு. அந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலுடைய அந்த கோயிலுக்கு பேரை மாற்றி மோட்ச மார்க்கமா மலைப்பாதை, மலை வளம், அதுதான் அதோடைய உண்மையான பெயர், மலைவளம் செல்வதல். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது கிரிவலம்னு மாற்றினாங்க. கிரினா மலை, அப்போ மலைவளங்கிறத கிரிவலம் மாற்றி இப்போ அதுக்கு என்ன தெரியுமா பிரிச்சுக்காங்களா? கிரி பிரதக்ஷன். ஒட்டுமொத்தமாக ஒரு ஊர் பேரை, ஒரு தெரு பேரை, ஒரு பண்பாட்டு பேரை, ஒரு அடையாள பேரை எல்லாத்தையும் மாற்றி ஒட்டுமொத்தமான வணிகத்தையும் எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலையை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்து கொண்டிருக்கிறது மொத்த ஆந்திர கும்பலம். சமீப காலமா திருவண்ணாமலையில தெலுங்கர்களின் ஆதிக்கம் அதிகமாயிட்டே வருது அப்படின்னு அங்க இருக்கிற பலர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி திருவண்ணாமலையில எங்க பார்த்தாலுமே தெலுங்கு பெயர் பலகைகளா இருக்கு. அங்க இருக்கிற அனைத்து கடைகள், விடுதிகள், உணவகங்கள், இப்படி எல்லா இடத்துலயுமே தமிழ் ஆங்கிலத்தோட சேர்த்து தெலுங்குலையும் பெயர் பலகை இருக்கு. வெளியில தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா கோவிலுக்குள்ளேயே தமிழ், ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு மொழியில தான் எல்லா இடங்கள்லயுமே பெயர் பலகைகள் இருக்கு. மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், அதனால இந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு திராவிட மாடல் அரசு திருவண்ணாமலை கோயில் முழுக்க இருக்கிற பெயர் பலகைகள்ல தெலுங்கு மொழியில எழுதி வச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில இருக்கிற மூலவரை அண்ணாமலையார் அப்படின்னு தான் நாம தமிழ்ல அழைப்போம். அதனால தான் அந்த ஊரின் பெயரு திரு அண்ணாமலை. அதுதான் நாம திருவண்ணாமலை அப்படின்னு அழைக்கிறோம். ஆனா ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து அந்த பெயரை கொஞ்சம் கொஞ்சமா அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு மாத்திட்டு வர்றாங்க. காலங்காலமா இப்படித்தான் தமிழர்களின் கோயில்ல இருக்கிற மூலவர்களின் பெயரை தமிழ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதத்துல மாத்திட்டு வருது ஆரியம். உதாரணமா மத்திய அரசின் தொல்லியல் துறையோ இல்ல மத்திய அரசின் சுற்றுலாத்துறையோ வைக்கக்கூடிய பலகைகள்ல தான் சமஸ்கிருதத்துல பெயர்கள் இடம்பெறும். தமிழக அரசு வைக்கக்கூடிய பெயர் பலகைகள்ல கடவுளின் பெயர்கள் தமிழ்ல தான் இருக்கும். ஆனா திருவண்ணாமலையில தமிழக அரசின் இந்த அறநிலையத்துறை வச்ச பெயர் பலகையிலேயே அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னா குறிப்பிட்டு இருக்காங்க. ஆரியத்தை எதிர்க்கிறோம், சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு வேடம் போற திராவிட மாடல் அரசு ஏன் தமிழ் தெய்வங்களின் பெயர்களை சமஸ்கிருதத்துல எழுதி வச்சிருக்காங்க? எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல தமிழர் உரிமைகளை ஆரியர்களுக்கு விட்டு கொடுப்பதுதான் திராவிடத்தின் வேலை. அதனால தான் திராவிடத்தை ஆரியத்தின் கள்ள குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் தேசியவாதிகள். இப்படி பெயரை மாற்றத்தோட மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில அதிக அளவு நிலங்களை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கர்கள். இத அங்க இருக்க ஒரு சாமியார் குறிப்பிட்டாரு. ஆனா சில தினங்களுக்கு பிறகு நான் சொன்னது தவறு அப்படின்னு அவரே மன்னிப்பு கேட்டாரு. யாரு அவரை மிரட்டினா அப்படின்னு தெரியல.
இங்க ஒரு பணக்காரர்கள் வருகிறார்கள். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தெலுங்கு மக்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழன் வந்துட்டு கொஞ்சம் வசதி குறைந்தவன் தான். தெலுங்கு மனிதன் வந்துட்டு ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் தான். அப்படிப்பட்ட தெலுங்கு மனிதன் படையெடுத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு வருகிறான் என்பதற்காக அவனிடம் இருக்கிற பணத்திற்கு ஆசைப்பட்டு தமிழன் திருவண்ணாமலையவே மாற்றியமைப்பானா? ஏன் மாற்றி அமைக்க வேண்டும்? திருவண்ணாமலை தவபூமியை அவனுடைய பணத்தை வாங்குவதற்காக ஏன் மாற்றி அமைக்க வேண்டும்? செய்யவே கூடாது தமிழனே. இதை நான் உன்னுடைய முதல் எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். நான் சொன்னது தமிழக மக்கள் அனைவருக்கும் ரொம்ப பாதிப்பாக இருந்ததனால் அத்தனை பேர் திருப்பாதங்களிலும் இருந்து மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு கடந்த சில ஆண்டுகளாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வெங்கமாம்பா குழுவினர் தெலுங்கு பக்தி பாடல்கள் பாடி 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கோலாட்டத்துடன் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். இப்படி திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய கடைகள்ல தெலுங்கு மொழியில பெயர் பலகைகள் இருக்கு அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்ததால சமீபத்துல திருவண்ணாமலையின் மாவட்ட ஆட்சியர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகள், வணிக நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் உள்ள பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு. அதுவும் மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார அனைத்து இடங்கள்லயுமே பெயர்கள் தமிழ்ல இருக்கணும், பிற மொழியில பெயர் பலகைகள் இருந்தா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. ஆனா இது அவர் அறிவிச்ச உடனே ஆந்திரால இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள்ல இத பத்தி விவாதம் நடக்குது. இத மிகப்பெரிய பேசு பொருள் ஆக்கிட்டு வர்றாங்க. అరుణాచలం వెళ్లాలనుకునే తెలుగు రాష్ట్రాల ప్రజలు ప్రపంచం నలుమూలల నుండి ఎవరైతే అరుణాచలం వెళదాం అనుకుంటున్నారో వాళ్ళందరూ గమనించాల్సిన విషయం ఇది. తమిళనాడు తిరువన్నామలై జిల్లా కలెక్టర్ కీలక ఆదేశాలు ఇచ్చారు. తమిళం తప్ప వేరే బోర్డులు కనిపించకూడదని ఆర్డర్స్ ఇచ్చారు. ఇతర భాషల్లో నేమ్ బోర్డ్స్ పై ఆగ్రహం వ్యక్తం చేశారు కలెక్టర్. ఈ నెల 15లోగా అన్ని చోట్ల నేమ్ బోర్డ్స్ మార్చాలని ఆదేశించారు. అరుణాచలేశ్వరుడు కొలువై ఉన్న ప్రాంతం తిరువన్నామలై. తెలుగు రాష్ట్రాల నుండి నిత్యం వేలాది మంది భక్తులు అక్కడికి వెళ్లి దర్శించుకుంటూ ఉంటారు స్వామిని. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தமிழ்ல பெயர் பலகை வைக்கணும்னு இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டா அதுக்கு ஆந்திரால இருக்கவங்க ஏன் பொங்குறாங்க? நாம ஆந்திரால இருக்க ஊர்ல தமிழ்ல பெயர் பலகை வைக்கணும்னா சொன்னோம். இல்ல திருவண்ணாமலையை ஆந்திராவோட இணைச்சிட்டாங்களா? இவங்க பொங்குறத பார்த்தா அதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க போல. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பது திமுகவை சேர்ந்த ஏவா வேலு அப்படின்னு அழைக்கப்படுற வஜ்ரவேலு நாயுடு தான். அது மட்டும் இல்லாம சமீபத்துல திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து நாயுடுகள் சங்கம் ஒரு முப்பெரும் விழாவை நடத்தினாங்க. அந்த முப்பெரும் விழால சிறப்பு விருந்தினரை கலந்துகிட்டது யார் தெரியுமா? இதே வஜ்ரவேலு நாயுடு அப்படிங்கிற ஏவா வேலு தான். இவர் கூடவே திமுகவை சேர்ந்த இன்னொருவரான இப்போ தமிழ்நாட்டுல துணை சபாநாயகரா இருக்கிற பிச்சாண்டி நாயுடு தான். இந்த பதாகையில அவங்க போட்டிருக்கத பாருங்களேன், வாழ்க நாயுடு இனம், வளர்க நாயுடு சங்கமா. இதே போலத்தான் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களான KN நேருவும் KKSSRும் ரெட்டியார் சங்க மாநாட்டுல கலந்துகிட்டாங்க. சாதியை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்ற திராவிடர்கள் தான் இதே மாதிரி சாதி சங்க மாநாட்டிலையும் கலந்துக்கிறாங்க. இப்படி சாதியை ஒழிக்கிறோம் அப்படின்னு தமிழ் சாதிகளை ஒழிச்சிட்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்காங்க தெலுங்கர்கள். அதனால தான் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடிய பல்வேறு மாவீரர்கள் நினைவிடங்கள் சிதிலமடைஞ்சு கிடக்கும் போது ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ராணி மங்கம்மாளின் அரண்மனையை சீரமைக்க 9 கோடி ரூபாய் நிதி அறிவிச்சிருக்காரு ஏவா வேலு. அது மட்டும் இல்லாம ராணி மங்கம்மாள் குழு மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுற சொக்கநாத நாயக்கர் அரண்மனையை சீரமைக்க 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்ச விஜயநகர நாயக்கர்கள் நினைவிடங்கள் மட்டும் புது பொலியோட இருக்கு. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் தமிழக அமைச்சரவையில முதலமைச்சர் உட்பட கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேல தெலுங்கர்கள் இருப்பதுதான். இப்போ இந்த அறிவிப்பை வெளியிட்டது கூட ஏவா வேலு தான். தங்களோட இனத்துக்கு அவங்க உண்மையதான் இருக்காங்க, ஆனா தமிழர்கள் தான் தங்களை திராவிடர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு ஏமாந்துகிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையை வந்து நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்ட பேருந்து நிலையத்திலிருந்து இந்தி, இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு. அதுக்கு எதுக்கு தெலுங்குல எதுக்கு இங்கே வருது? எதுக்கு தமிழில் இருக்கணும்? ஒரு பொது மொழியாக எல்லாருக்கும் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது, அதோட விட வேண்டியதானே? பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க கடைபுறம் யார் வச்சுருக்கா? எதுக்கு தெலுங்கில் விளம்பர பலகை வருது? எதுக்கு வருது? எதுக்கு வருது? பழனி கோயிலுக்குள்ளே மலையாளத்தில் நீ அறிவிக்கிற, ஐயப்பன் கோயிலில் எனக்கு தமிழில் அறிவிக்கிறியா? அப்புறம் கொரோனாக்கு முன்னாடி எதுவும் இல்லை, இப்போ கொரோனாக்கு பிறகு தான் இந்த மாதிரி வந்திருக்குது. இப்போ ஜனங்க அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. தெலுங்கானாலேருந்து ஆந்திராவிலேருந்து வந்துருக்காங்க. இது எதனால வராங்க இங்கே அதிகமாக? இது வந்து அவங்களோட வந்து குல தேவன்றாங்க, அவங்களோட இஷ்ட தேவன்றாங்க, அதனால வராங்க. ஆந்திராக்காரங்க தெலுங்காக்காரங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புண்ணியம் கிடைக்குது அப்படின்ட்டு வர்றாங்க. அவங்க
தெலுங்கர்கள் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆமாம் சார், இப்போ எல்லா நாளும் திருவண்ணாமலையில் இப்போ அவங்க தான் வராங்க, மலை சுற்றுறதுக்குன்னு வராங்க. எல்லா இடமும் இப்போ அவங்க தான் வாங்கி போடுறாங்க. இப்போ இங்கே வந்து வீடு வாடகை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா அவங்க வந்து தங்கறதுனால வீடு பூரா வந்து ரூம்ஸ் மாதிரி மாத்துறாங்க. வீடு வாடகை எங்கே அதிகமாக கிடைக்கிறதில்ல. அப்படியே போனால் கூட வாடகை வந்து அதிகமாக சொல்கிறாங்க. இருக்கப்பட்டவங்க போயிடுறாங்க. நார்மலான குடும்பம் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வீடு கிடைக்க இப்போ ஒரு வீடு இருக்குது, இப்போ எங்களை செய்யணாங்க, திடீர்னு காலி பண்ணுனாங்கன்னா காலி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகுது. வேற வீடு கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நிலம்லாம் வாங்கி போடுறாங்கன்னு ஆமா, சொல்றாங்க. ஆமா. அதெல்லாம் எப்போல இருந்து நடந்துட்டு இருக்கு? எப்படி வந்து அவங்க கைக்கெல்லாம் போச்சுங்க? இப்போ 20 பேர் 30 பேர் அந்த மாதிரி ஷேர் பண்ணி மெயின் காஞ்சி ரோடு மண்டபத்தை சுற்றி ரமணாசிரமம் பின்னாடி அவுட்டரில் கொஞ்சம் பார்த்து நிறைய வாங்குறாங்க. இப்போ இங்க வந்து ஆந்திராவில இருந்தும் தெலுங்கானால இருந்தும் அதிகமா மக்கள் வந்துட்டு இருக்காங்கல்ல. அதிகமாக அவங்க தான் இருக்கிறாங்க, வராங்க. ஸோ இப்போ அவங்க வர்றதுனால இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அது இருக்கா? பாதிப்பு தான். அவங்களால எங்களால் போக முடியல உள்ள. அவங்க தான் நிறைய பேர் வராங்கப்பா. எங்களால் போய் சாமி பார்க்க முடியல. அவங்க தான் நிறைய பேர் வராங்க. இந்த 3 வருஷத்துல மட்டும் ஏன் வந்து இங்க அதிகமா வர ஆரம்பிச்சாங்க? அது யாரோ ஒரு சாமியார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாராம். என்னென்ன? உங்க கடவுள் இங்க கிடையாது, திருவண்ணாமலை இருக்கிறாரு ஆண்டு. அதனால அங்க இருக்கிற ஜனங்க பூரா எங்க திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ அவங்க இங்க வந்ததுனால நீங்க பாக்குற பிரச்சனைகள் என்ன? நாங்க பார்க்க முடிய மாட்டேங்குது சாமியை. முன்னெல்லாம் நல்லா வருவோம் போவோம், டெய்லி 2 வேளை 1 வேளை வருவோம், பார்ப்போம், சாமியை நல்லா தரிசனம் பண்ணுவோம். இப்போ உள்ளவே போக முடிய மாட்டேங்குது, வரவே முடிய மாட்டேங்குது. இதோட சரி இப்படியே போயிருந்தாக்குது. நேம் போர்ட்லாம் பார்த்தேன், தமிழே பார்க்க முடியல என்னால. அது என்ன காரணம்? அதுனா இங்கிலீஷ்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க, வெள்ளைக்கார, ரஷ்யக்காரு, அமெரிக்காக்காரெல்லாம் வராங்கல்ல, அவங்க பார்த்து இங்கிலீஷ் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஆந்திராக்கார் வந்தாங்கன்னா, திருப்பதிக்கார் வந்தாங்கன்னா தெலுங்கு பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. தமிழ்காரங்க தமிழை தான் தெரியணும். நம்மளா சொன்னாதான் தெரியும் தமிழ். பௌர்ணமி வரும்போதெல்லாம் மூலஸ்தானத்திலே தெலுங்கு பேசுறாங்க. புரியல. தமிழ்நாடு தான் இது. மூலஸ்தானத்திலே தெலுங்கு பேசுறாங்க. எதுக்காக தெலுங்கு பேசுறாங்க? மூலஸ்தானத்தில் தெலுங்குல மட்டும் பேசுறாங்க. 2 நீ ஏன் சொல்ற? வாங்கன்னு கூப்பிட்டு, அதே திருப்பதிக்கு போனாங்க 2ன்றால, அது மாதிரி வாங்கன்னு கூப்பிடுங்க. எதுக்காக நீங்க அப்படி கூப்பிடுறாங்க? 2 நீ ஏன் கூப்பிடு? தமிழ்நாடு தானே இருக்கு. ஆக்சுவலாக போர்டு இப்போ வந்து நிலம் விற்கிறவங்க வந்து பார்த்தோம்னா கூட போர்டில் ஃபுல்லாகவே தெலுங்கில் தான் எழுதி. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோன்னா தமிழ் எழுத்தே கிடையாது, ஃபுல்லாகவே தெலுங்கில் தான் எழுதுறாங்க. தெலுங்குல என்ன எழுதியிருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பார்த்துட்டு படிச்சுட்டு பணம் வச்சு அப்படியே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு இப்போ அந்த மதிப்போடு அதிகமாக பணத்தை கட்டி இடத்த வாங்கி நம்ம வந்துட்டு ஆந்திரா மாதிரி திருவண்ணாமலை ஆக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் அவங்க வாங்குறாங்க, பெரும்பாலான கடைகளை அவங்க வாங்குறாங்க, பெரும்பாலான நிலங்களை அவங்க வாங்குறாங்க. கோயிலுக்கு போனால் கூட அவங்க மொழியை பேச சொல்றது. இப்போ பேருந்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைங்கிற பேரை எடுத்துட்டு அருணாச்சலாம் போடுறாங்க, அரசாங்க பேருந்துகளை, தனியார் பேருந்துகள்லாம் போடுறாங்க. அவங்க வந்து இடத்துக்கு பேர் மாத்துறாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க, நிலத்தை வாங்குறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு நல்ல நாளையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தெலுங்கு பேசக்கூடிய கூட்டம் வந்து அந்த இடத்துல வந்திருக்கின்றப்போ நம்மள மாதிரி அவனும் முட்டாளா இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்ல அப்படியே போச்சு அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து தெலுங்கு வேட்பாளர்கள் எல்லாம் நிறுத்தப்படுவார்கள், தெலுங்கு வேட்பாளர்கள் எல்லாம் ஜெயிப்பாங்க.